வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. ஏட்டி நைட்டு 2 பேருக்கு என்னடி டிஃபன் வேணும் முன்னாடியே சொல்லுங்க. இப்பிலேருந்து நான் ப்ரிப்பேர் பண்ணாதான் உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தனித்தனி டிஷ்ஷாக செய்ய முடியும். அடியே உங்களை தான் கேட்குறேன், என்ன வேணும்? அடியே கடைக்குட்டி, நீ என்ன அவங்க கூட சேர்ந்து எதுவும் முகரக்கட்டையை பார்த்துட்டு நிற்கிறேன்? அக்கா என்னையும் எவ்வளோ மரியாதையாக கேட்டீங்க? ஏட்டி அப்புறம் டைனிங் டேபிளுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இது வேணாம் அது வேணாம்ப, இதெல்லாம் எனக்கு தேவையாடி. அதுக்கு உன்ட்ட கேட்டுட்டு போய் செஞ்சிடலாம்ல. எல்லாரையும் நான் சமாளிச்சிருவேன்டி, ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் சமாளிக்க முடியாது பாரு. அது உனக்கு பிடிக்காத டிஷ்ஷை ஏதாவது செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, மொத்த குடும்பமும் வரைஞ்சி கட்டிட்டு வந்துடும். கடைக்குட்டிக்கு பிடிச்சதை சமைங்க, நாங்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். எங்களுக்கு பிடிச்சது கடைக்குட்டிக்கு பிடிக்கலன்னா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு கொள்கைக்கு ஒரு தூக்கிட்டு வந்துடுவீங்க. அந்த பயம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்கிற டிஷ்ஷை தான் சமைக்கிறேன்ற மாதிரி பில்டப் பண்ணுறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் எங்கள் அண்ணி வந்ததுலேருந்து எங்கள் அண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி தானே சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ஏதோ புதுசாக நீங்கள் சமைக்கிற மாதிரி பில்டப் பண்ணுறீங்க. எம்மா மகா, நீ வந்ததுலேருந்து எனக்கு உண்டான மரியாதை போயிடுச்சு தெரியுமா? ஏண்டி உங்க அண்ணியும் காது செவிடாய் உட்காந்துருக்கு, உங்க அக்காவும் காது செவிடாய் உட்காந்துருக்கு, என்ன கதை? ஐ திங்க் ஒரு திங்க் வேணாம் தமிழ்ல சொல்லு. காலேஜ் போறேன்னு நான் ஒத்துக்கிறேன். சரி ஓகே, ஏன் நாலேஜ் டெவலப்பே ஆகாதுன்றது இந்த வீட்டில் இருக்கிற பீப்புள்ஸை வச்சு தெரியுது. சரி ஓகே, நம்ம தமிழில் பேசுவோம். எங்கள் அண்ணி ஏன் சோகமாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. ஒருவேளை எங்கள் அண்ணன் என்ன ஸ்டேஷன்லேருந்து வரல, ஒருவேளை அண்ணனோட வருகைக்காக அண்ணி காத்திருக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஏய் சரி சரி, தமிழில் சொல்கிறேன். எங்கள் அக்கா ஏன் சோகமாக இருக்கான்ற கதை எனக்கு தெரியும். ஆனால் அதுதான் உண்மையான கதையான்னு தான் எனக்கு தெரியல. என்ன கதைடி? அதுவும் ஏதோ சோகத்தை அனுசரிக்கிற மாதிரி கருப்பு பொட்டு கருப்பு தாவணி, என்ன கதை? எக்கா அவள் கருப்பு பொட்டு கருப்பு தாவணி இதெல்லாம் வச்சா உனக்கு தெரியாதா? கருவ பையன் மேலே கோவமாக இருக்கா? டி அவரு உங்கள் வருங்கால மாமா. சரி கருவ பையன் மாமா அப்படி வேணா வச்சுக்கலாமா? அக்கா ஒரு நிமிஷம் கிட்ட வாயன். என்னடி இந்நேரம் எங்கள் அக்கா மட்டும் எங்கள் மாம்சு கூட தான் சண்டை இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், நான் கருவ பையன்னு சொன்னதுக்கு இந்நேரம் என் கோமட்டில் குத்திருப்பா. அப்போ குத்தாமல் கம்முன்னு இருக்கானா உண்மையிலே என் மாம்சு கூட தான் சண்டை போட்டிருக்கா போல. என்ன விஷயமா இருக்கும்? அது ஒன்றும் இல்லைக்கா, 2 நாளாக மாமாவுக்கு ஃபோன் போட்டிருக்கா. மாமா என்னன்னு எடுத்து பதில் சொல்லலையா. நான் கூட ஒரு வாட்டி போட்டேங்க்கா, அந்த ஃபோனையும் அந்த மாமா எடுக்கல. அதுக்கு அதுதான்க்கா அவன் கோவமாக இருக்கா. அதுக்கு அவர் மாமா கிட்ட போய் பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியும் சுடிதாரை போட்டுட்டு வரைஞ்சி கட்டிட்டு நைட்டோட நைட்டாக சண்டை போடலாம் போனான். ஆனால் ரிசல்ட் என்னன்னு தான் எனக்கு இது வரைக்கும் தெரியல. வாயனொன்னாலும் எந்த உண்மையும் சொல்ல மாட்டான். ஓ ஐ சி. ஆனால் இந்த கோவமாக இருக்குல்ல இந்த கேரக்டரு, அந்த கோவமாக இருக்கிற கேரக்டரு யார் மேலே கோவமாக இருக்கோ அந்த கேரக்டரு கீழே ஹாலில் உட்காந்துருக்கு. எஸ், ஒருவேளை இது கருப்பு தாவணி கட்டி இருக்கிறதுனால அது வெள்ளை கொடியை தூக்கிட்டு சமாதானத்துக்கு வந்திருக்குமோ? யா மேபி. ஓ இங்கிலீஷே வேற லெவலில் தான்க்கா இருக்கு. உன் கூட பேசினாலே டெவலப் ஆயிடலாம். என்ன நீ அப்பப்போ என் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேன். சரி வீடு, போக போக கற்றுக்குறேன். ஆனால் இப்போ இந்த 2 கேரக்டரும் எப்படி மீட் பண்ணும்? அதுக்கும் அதுங்களே ஒரு பிளானை போட்டுக்கும். நம்மளுக்கு எதுக்கு வீண் வேலை, நம்ம கம்முன்னு வேடிக்கை பார்ப்போம்னா. அட வாங்க புது மாப்பிளான்னா. அட வாங்க டாக்டர் சாரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் கடைக்குட்டி எப்படி இருக்கா? அப்புறம் பெரிய தங்கச்சி எப்படி இருக்கீங்க? நாங்களாம் சூப்பராக இருக்கேன் டாக்டரே. நல்லா இருக்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அண்ணா வந்தோடனே இந்த கேரக்டர் முடிச்சிச்சு பார்த்தியாக்கா? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. சரி டாக்டரே, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரேன். அப்புறம் நான் போய் என் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும். இப்பிலேருந்து சமைக்க ஆரம்பித்தாதான் இந்த குடும்பத்தில் சமைச்சு முடித்து சோறை போட்டு காலையில் 5 மணிக்காச்சும் நான் சோறு திங்க முடியும். அக்கா இதுக்கு முன்னாடி அப்படிதான் நீங்கள் சமைச்சிட்டு இருந்தீங்க. காலை சாப்பாடு சாப்பிட்ட டைம் ஆச்சு, மதிய சாப்பாடு சாப்பிட்ட டைம் ஆச்சு, நைட்டு சாப்பாடு சாப்பிட்ட டைம் ஆச்சு. வடிவேல் காமெடி மாதிரி ஆதவன் படத்தில் வர்ற கதை தான் உங்கள் கதைன்னு கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா டாக்டர் தம்பி எப்படி சிக்கிருக்கேன்னு? ஆனால் இப்போ மகாணி வந்ததுக்கப்புறம் மகாணி ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு வேலையே இல்லை இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். என்னையா அண்ணின்னு கூப்பிட்டீங்க? ஆமா அண்ணி, அஸ்வின் எனக்கு அண்ணனா, நீங்கள் எனக்கு அண்ணி தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன அண்ணின்னு கூப்பிட்டதுக்கு. ஐயோ நீ என்ன இவ்வளோ பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்கள் வேற இருங்க, நான் சிட்டாக்காவை ஃபர்ஸ்ட் காலேஜ் வரேன். ஏன்னா டாக்டர் தம்பி, நீங்கள் உங்கள் அண்ணி உங்கள் தங்கச்சிங்க கூட பேசிக்கிட்டு இருங்க. நான் போகிறேன்ப்பா கிச்சனுக்கு. விட்டா என் வேலையை காலி பண்ணி விட்டுருவாரு போல. அக்கா அக்கா நில்லுங்க. அட போப்பா. அப்புறம் நீ எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் நான் வீட்டுக்கு வந்தப்போ கூட உங்களை பார்க்க முடியல. நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா நீ? அண்ணா எங்கள் அண்ணி செம்ம ஜாலியாக பேசுவாங்க தெரியுமா? அவங்க இருந்தால் அந்த இடமே செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் உங்கள் அண்ணி இன்னைக்கு ஏதோ அப்செட்டில் இருக்காங்க போலயே. அப்படிலாம் இல்லை. ஆமாம், அக்ஷயா மேடம்க்கு என்னாச்சு? அவளும் ஏதோ சோகத்தில் இருக்கானே. அவனுக்கு என்ன சோகம் மேடம்? என்ன ஏதாவது பிரச்சனையா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா தான் நார்மலாக உட்காந்துருக்கேன். அவள் கிடக்கிற அவள் பேச்செல்லாம் கேட்காதீங்க. நான் சும்மா தலை வலிக்குதுன்றதுக்காக உட்காந்துருந்தேன். ஃபேஸே பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லாக இருக்குடா. ரொம்ப தலைவலிக்கு தானே? அக்ஷயா, நான் வேணா உனக்கு போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரட்டாடா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் வேணாம். இப்போ தான் தைலம் தேய்ச்சி விட்டீங்க, அதுக்குள்ளே காஃபி எடுத்துகிட்டு வரட்டான்னு கேட்குறீங்க. சும்மா இருங்க அண்ணி. அண்ணா, நான் ஒரு தலைவலின்னு சொன்னால் போதும், எங்கள் அண்ணி அந்த தலைவலியை சரி பண்ணாமல் விடவே மாட்டாங்க. அண்ணின்றவங்க அம்மா ஸ்தானம், அதை கரெக்டாக அவங்க பண்ணுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஆமாண்ணே, சீரியஸாகவே தான். வந்ததுலேருந்து எனக்கு எதாவது டவுட் இருந்தாலும் என் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக அவங்க தான் சொல்லித்தராங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்னென்ன பிடிக்குன்றது இது வரைக்கும் இங்கே ஒர்க் பண்ணுற சிட்டாக்காவுக்கே தெரியாது. ஆனால் அண்ணி எல்லாருக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணுவாங்க. அப்படியா? இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கதே பெரிய விஷயம் தான். பரவாயில்லையா நீ? உங்கள் அன்பெல்லாம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க அன்புக்காக நான் செய்கிறதெல்லாம் கம்மி தான். 2 நாள் பழகினாலே இவங்களுக்கு என்ன பிடிக்குது பிடிக்கலன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு தான் இவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறது பார்த்துக்கிறது எல்லாமே. இருந்தாலும் கிரேட் தான்ல. எங்கள் வீட்டில் எங்கள் 2 அம்மாவை தாண்டி எல்லாருக்கும் என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதை தெரிஞ்சு வச்சுருக்காங்க எங்கள் அண்ணி. ஐயா சரவணா. சொல்லுங்க பாட்டி, உடம்புலாம் பரவாயில்லையா? பரவாயில்லையா? உன் ஃப்ரெண்டு உடம்பு நல்லா இல்லைன்னா தான் விட்டுருவானா? ஐயா உடம்புலாம் தேவையில்லையா? எங்கேயோ ஊருக்கு போனேன்னு சொன்னான், வந்துட்டியா? எப்போ வந்தேன்? நேத்தியே வந்துட்டேன் பாட்டி. ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, முடிச்சுட்டு இன்னையிலேருந்து இங்கே தான் கல்யாணம் முடிகிற வரைக்கும். சரி சரியா, ரொம்ப சந்தோஷம். என்ன பாட்டி, ஏதாவது வேணுமா? இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. முன்னாடிலாம் ஏதாவது வேணும்னா இந்த பிள்ளைங்களை கூட்டிட்டு கிடப்பேன். ஏன் கூப்பிட்றீங்க பாட்டி, எதுக்கு கூப்பிட்றீங்க பாட்டின்னு 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு தான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்யுங்க. இதே என் பேரன் வசந்த் இருந்தா எனக்கு எல்லாத்தையும் செய்வான். என் மருமகளுங்களும் கரெக்டாக செஞ்சிருவாங்க. இருந்தாலும் எனக்கு போய் அவங்கள கூப்பிட்டு எனக்கு ஒரு வேலை செய்யுங்க போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பாவம், அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுட்டு கிடக்குறாளுங்களா, எனக்கும் பார்த்து பார்த்து செய்கிறது, மாத்திரை எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் தனி வேலை மாதிரி எனக்கு தோணியா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாரு. அண்ணா, பாட்டி நல்லா போய் சொல்லுதுண்ணே. ஏன் பாட்டி கூப்பிட்றீங்கன்னு கேட்டுட்டு போய் செய்யக்கூடாதானே? இங்கே உட்காந்துருப்போம், அங்கே உட்காந்துட்டு பாட்டி கூப்பிடுவாங்க. ஏன் பாட்டி கூப்பிட்டீங்க அப்படின்னா சும்மா தாண்டி அப்படிம்பாங்க. அதனால ஏன் பாட்டி கூப்பிட்றீங்கன்னு ஒரு வாட்டி கிளாரிட்டி பண்ணிட்டு போவோம். அது சரி பாட்டி, திட்ட முடிவில் வந்திருக்கீங்களா? ஐயா, திட்ட முடிவில் வரல, ஏன் பேத்தி பெருமையை சொல்ல வந்திருக்கேன். அதான் ஆல்ரெடி சொல்லி அசிங்கப்படுத்திட்டிய பாட்டி, என்னென்ன பெருமையை சொல்ல போகிறேன்? கேட்டி, உங்கள் பெருமை கிடையாது. புதுசாக வந்திருக்கல என் பேத்தி மகா, அவளை பற்றி சொல்ல வந்தேன். ஏன் அஸ்வின் பேர இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி மகா. அவள் வந்ததுக்கப்புறம் எனக்கு எந்த மாத்திரை எப்போ சாப்பிடணும், எந்த சாப்பாடு எப்போ சாப்பிடணும், எந்த அளவில் சாப்பிடணும் அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து அந்த பிள்ளைய கொடுத்துருயா. வயசான காலத்தில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த பிள்ளையெல்லாம் என்ன கிடக்கு பாட்டி, நான் உங்ககிட்ட பேசலை, எங்களுக்கு ஒரே போர் அடிக்குது அப்படின்ட்டு போயிடுங்கய்யா. ஆனால் என்னையும் மதிச்சு என்ன பாட்டி, ஏன் சோகமாக இருக்கீங்க, ஏன் உடம்ப பார்த்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன்னு என் நேரமும் என்னையும் தாத்தாவையும் பார்த்துக்கிறதுல அவ்வளோ அக்கறையாக இருக்காயா? அப்போ அண்ணி சூப்பராக பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஆமாயா, உன் அன்னிக்காரி என்ன சூப்பராக தான் பார்த்துக்கிறா. அதான் இப்போ சொல்ல வந்தேன். பாட்டி, மாத்திரை சாப்பிடணும், இந்த டைம் ஆயிடுச்சுல்ல, அதுக்கு தான் என்ன தேடிட்டு வந்தீங்களா? நானே வந்திருப்பேன்ல. எம்மா, அந்த நொடிமுள்ளு கூட மாற்றி நேரத்தை காட்டலாம், ஆனால் நீ வந்து மாத்திரை எடுத்து கொடுத்தா மணி 8ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் அதெல்லாம் மறக்கல, உனக்கு ஞாபகம் கொடுத்தவும் நான் வரல. என் பேரன் சரவணன் வந்திருக்கான்னு சொன்னாங்க, அதான் ஒரு 8 பார்த்துட்டு போகணும்னு வந்தேன். ஐயா, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும்னு இது இந்த பாட்டியோட ஆர்டர். நடுவில் எங்கேயும் போகக்கூடாது. ஆஸ்பத்திரிக்கு ஏதாவது வேலை இருந்தால் மட்டும் போ, மற்ற நேரம் போகிற இங்கே இருன்னு. சரிங்க பாட்டி. எம்மா மகா, கொஞ்சம் நேரம் கழிச்சு மாத்திரை போட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீ பொறுமையாக எல்லாருக்கிட்டையும் பேசி எடுத்துட்டு வான்னு. இல்லை பாட்டி, நான் வரேன், நீங்கள் போங்க. ஒத்துக்காது அந்த புள்ள, ஏன் உடம்ப பார்க்கறதுலே தான் இவளுக்கு நேரம் கரெக்டாக இருக்குது. சரியா சரவணா, நான் போய் மாத்திரையை தின்னுவிட்டு மோடங்கிறேன். உங்கள் தாத்தார் வேறு தனியாக உட்காந்துருப்பாரு. சரிங்க பாட்டி. பாத்தியாண்ணா பாட்டியா, பாட்டி கூட அன்னைக்கு தான் சப்போர்ட்டு. வயசானவங்க அப்படிதான். அதெல்லாம் உங்கள் அண்ணி தான் சூப்பர். எல்லாருக்கும் என்ன வேணுன்றதை கரெக்டாக பார்த்து செய்கிறாங்கல்ல. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு மருமக எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இதோ வந்துட்டாரே போலீஸு. எங்கள் போலீஸ் எங்கள் அண்ணிக்கிட்டே எங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி வச்சுது அப்படியே அப்சர்வ் பண்ணி எங்கள் அண்ணி செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் போலீஸ் தான். வாடா போலீஸு, ஃபர்ஸ்ட் நாள் டியூட்டிலாம் எப்படி போச்சு? அதெல்லாம் நல்லா போச்சுடா, ஃபர்ஸ்ட் நாள் ஓகே தான். என்னடா நீ வந்தோடனே போயிட்டாங்க, இவ்வளோ நேரம் நல்லா தான் உட்காந்துருந்தாங்க. அது ஒன்றும் இல்லைண்ணே, பாட்டி வந்து மாத்திரை எடுத்து கொடுக்க சொன்னாங்கல்ல, நல்லா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ இந்த வீட்டை விட்டு போகிற வரைக்கும் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. அப்படியே நீ என் கண்ணு முன்னாடி வந்தீங்கன்னா உன்னை பார்த்தாலோ உன் கழுத்தில் தொங்க தாலியை பார்த்தாலோ அந்த நிமிஷம் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. டேய், என்ன ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றுடா, சும்மா தான். உனக்கு போட பரவாயில்லையா? ஏய், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் இல்லைடா, நீ வேற. உடம்பை பற்றின டீட்டெயிலாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ பேசணும்னு வச்சுக்கோயேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு தங்கச்சிங்கெல்லாம் கேட்பாங்க. நம்ம அதெல்லாம் மொட்டை மாடியில் போய் பேசிக்கலாம். வா, தங்கச்சிங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் போவோம். சரிடா. அப்பா, ஒர்க்லாம் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 7 டேஸில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா செக் பண்ணிட்டியா தம்பி? எதுவும் பிரச்சனை இல்லையே? எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குல்ல? ஏன்னா ஏற்கனவே பில்டிங் கட்டினதால ஒருத்தன் பிரச்சனைக்கு வந்திருக்கான். பிரச்சனைக்கெலாம் வந்துட்டு ஒருத்தன் திரும்பி போக முடியுமா? அத்தை, இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. யாரும் பிரச்சனைக்கு வரல. நான் நல்லா செக் பண்ணிட்டேன். நீங்கள் தேவையில்லாத யார் மேலேயும் சந்தேகப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க ப்ளீஸ். மாப்பிள்ள, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் தேவையில்லாமல் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிரச்சனைன்னு வந்தால் நம்ம அவங்கள கூப்பிட்டு விசாரிப்போம், அவ்வளோதானே. நீங்கள் எப்படி விசாரிப்பீங்கன்னு எனக்கு தெரியாத, வேணாண்ணா. சரி, அதெல்லாம் விடுங்க மாப்பிள்ள, அதை பற்றி இப்போ ஏன் பேசிக்கிட்டு.
சரி இப்பயாச்சும் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு என்ன நேம்னு சூஸ் பண்ணிட்டீங்களா? ஏன் அதில் உனக்கு என்ன டவுட்டு? கிருஷ்ணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான். அது எப்படி எல்லாத்துக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வந்துகிட்டு இருக்கோம்? ஸ்ரீநாத்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா தெரியாதா? அத்தை, தேவையில்லாமல் பேசாதீங்கன்னா ஒரு டைமும் நீங்கள் என்னோட நேம் வைக்க சொல்லும்போது நாங்கள் எல்லாரும் சொல்கிற ஒரே பதில் அதுதான். எப்பயுமே எஸ்கே எக்ஸ்போர்ட்டிங் எஸ்கேன்னு எல்லாத்துலேயும் எஸ்கே வந்துக்கிட்டு தான் இருக்குது. தனியாக அதில் கே அப்படின்ற இன்ஷியலை தனியாக பிரித்து எடுக்கல. அதுவும் இல்லாமல் எனக்கு எல்லாத்துலேயுமே கிருஷ்ணான்னு இருக்கணும்னு தான் ஆசையை தவிர ஸ்ரீநாத் கிருஷ்ணான்னு இருக்கணும்னு ஆசை கிடையாது. எங்கள் அப்பாவோட ஆசையும் அதுதான். தங்கச்சிம்மா இப்போ எதுக்கு நீ தனியாக கேட்டுட்டு இருக்க? கிருஷ்ணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் நேம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் நீ இது ஒன்றுத்துக்காச்சும் உங்கள் புருஷன் பேரை வைக்கலாம்ல? எல்லாத்துக்கும் கிருஷ்ணா கிருஷ்ணன். என் பேரை பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகிடும் போல். அந்த அளவுக்கு பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டு போகிறோன்னு எல்லாத்துக்கும் என் பேரை வச்சுட்டு நிற்கிறீங்க. நான் உங்கள் பிஸ்னஸ்க்கு எதுக்குமே வந்து ஹெல்ப் பண்ணுறதும் கிடையாது, எதுவும் பண்ணுறது கிடையாது. ஆனால் பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் ஐடென்டிஃபிகேஷன் கிருஷ்ணா பேர் தான். அத்தையாச்சும் ஏதோ அப்பப்பா உங்கள் மருமகன் பேரை வைக்க சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது ஒரு டைம் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேரை வைக்க சொல்லி கேட்டிருக்கீங்களா? நம்ம 3 பேர் ஒரே வீட்டில் தான்டா பிறந்து வளர்ந்தோம். சின்ன வயசுலேருந்தே உங்கள் அண்ணனை எனக்கு ஹஸ்பண்டுன்னு சொன்னதுனால நான் அவர் அந்த கண்ணோட்டத்தோட பார்த்துட்டேன். ஆனால் நான் எடுத்து வளர்த்த பையன் நீ. கிட்டத்தட்ட எங்களுக்குலாம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. அப்போவிலேருந்து நானும் சரி உங்கள் அண்ணனும் சரி உன்னை ஒரு குழந்தையிடம் தான் பார்த்து வளர்த்துட்ருக்கோம். நீ எனக்கு இது வரைக்கும் கொழுந்தனாருன்னு நான் நினச்சதில்ல, உங்கள் அண்ணன் உன்னை தம்பின்னு நினச்சதில்ல. கிருஷ்ணா, அவனுக்கு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ நம்ம பேச்சுலர் லைஃப்பில் இருக்கோம். அப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோயேன். அதுக்கு யாரை பேர் வைக்கலாம்னு நம்ம யோசிப்போம். ஃபஸ்ட்டு உன் மைண்டில் யார் வந்து நிற்பா? ஆமாம், பேச்சுலராக இருக்கும்போது எப்போ யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அம்மா பேர் தான் ஞாபகம் வரும். அதனால அம்மா பேரை வைக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். அதே மாதிரி தான் சிம்பிள் லாஜிக். ஒரு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த டைமில் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ யார் பேர் வைக்க யோசிப்போம்? அந்த குழந்தை பேர் தான் வைக்க யோசிப்போம். அதே தாண்டா, எனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் நீ தான் ஃபஸ்ட்டு குழந்தை. எங்களுக்கே ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, எப்பயுமே உனக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. ஓகேவா? அதனால் நாங்கள் இன்னும் எத்தனை பிஸ்னஸ் ஆரம்பித்தாலும் சரி, என்னவே முடியாத அளவுக்கு பிஸ்னஸ் வளர்ந்துக்கிட்டே போனாலும் சரி, எல்லாத்துக்கும் கிருஷ்ணான்ற நேம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேறு யார் நேமும் உள்ளே வராது. இதை கேளுங்க, இதுக்கு நீங்கள் அண்ணன் பேர் வைக்கலாம்ல? ஏன் ஸ்ரீநாத் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்னு வச்சா குறைஞ்சா போயிடும்? இங்கே பாரு, எல்லா விஷயத்துலையுமே உங்கள் அத்தை தான் எனக்கு ஃபஸ்ட்டு. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவளையும் மீறி நான் எல்லா பிஸ்னஸ்க்கும் உன்னோட பேர் வச்சுட்டு வரேன் அப்படின்னா எனக்கு நீ தாண்டா இம்பார்ட்டன்ட். நீ வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே வந்துச்சு லைஃப்பில். யார் என்ன சொன்னாலும் இந்த டிசிஷன் எப்பயுமே இந்த வீட்டில் மாறாது. எல்லாத்துக்கும் கிருஷ்ணான்ற நேமை தவிர வேறு எந்த நேமும் கிடையாது. டேய், இப்போ எதுக்கு நீ சஜஷன் சொல்லிட்டு இருக்க? உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? அதுக்கு இல்லைண்ணா, ஜஸ்ட்டு இங்கே பாரு, உனக்கே இதில் அப்ஜெக்ஷன் ஏதாவது இருந்தாலும் நாங்கள் மாற்ற முடியாது. எங்களை பொறுத்த அளவுக்கும் நீ தான் எங்களுக்கு எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். தம்பி, இங்கே பாரு, அப்பாவுக்கு எப்பயுமே செல்லப்புள்ள நீ தான். உன் பேரை தவிர வேற எந்த பேரும் என்னால் வைக்க முடியாது. சரியா? எப்பயுமே அப்பாவோட குலசாமிடா நீ. சரிப்பா, நான் சொல்லி எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. விடுங்க, இந்த டாப்பிக்கை பேசினா டைம் தான் வேஸ்ட்டு. எப்பயும் என் கடைக்குட்டி தான்ல. அப்பா, இது வரைக்கும் உங்களை பார்த்தா நான் பேசவே பயந்துட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் மட்டும்தான் அவங்ககிட்ட பயந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் ஒரு பையன் இருக்கிறதே மறந்துடுங்க அப்பப்போ அத்தை சொல்கிற மாதிரி. அப்படி கேளுங்க மாப்பிள்ள, என்னைக்காவது உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிறாரா? அதானே அப்பா, நானும் உங்கள் பையன் தானே. டேய், நீர் என் பையன் தான். ஆனால் என்னவோ தெரியல, அவனை தான் எப்பயுமே தூக்கி வச்சு கொஞ்சம் பழகிட்டேன். அவன் என் கூடவே இருந்து பழகிட்டான். நான் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். அது சரி. என் 2 பிள்ளைங்களும் எனக்கு 2 கண்ணு மாதிரி தான். அது சரி, இருந்தாலும் அவன் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. ஏய், என்ன வேணும்னே சண்டை வளர்க்க ட்ரை பண்றியா? நீ போய் அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சண்டை வளர்க்க வருவேன். அதை என்ன நம்ம சொல்ற? அப்படிதானே? அண்ணா, காமெடியாக சண்டை போடுற, நல்லா இல்லைண்ணா. கொஞ்சம் வீரமாக சண்டை போடு. டேய், வாய் அதிகமாயிடுச்சுல உனக்கு. சரிப்பா, 2 பேரும் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து இங்கேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. போய் ரிஃப்ரெஷ் ஆகுங்க. சரிப்பா. அண்ணா, அவனா சின்ன குழந்தையா மடியில் தூக்கி வச்சுட்டு இருக்கீங்க? ஏன் புள்ள எனக்கு சின்ன குழந்தை தான். அப்பா, நான் உங்கள் செல்ல பிள்ளை தானே. நான் சொன்னால் கேட்பீங்கல்ல. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு அண்ணன் பேர் வைங்கப்பா. இந்த விஷயத்துல மட்டும் என் செல்லப்புள்ள என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். பிடிவாதம் பண்ணாதீங்கப்பா, என் ஆசை தான் சொல்கிறேன்ல. யார் ஆசையாக இருந்தாலும் சரி, அது உன் ஆசையாகவே இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் என் கிருஷ்ணா பேர் மட்டும்தான். நான் அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டேன் சொல்லிட்டேன். இல்லை, அப்பா கிட்ட பேசாம நாள் இருக்க முடியுமா என்ன? கொஞ்சம் கஷ்டமான சவால் தான்ல. சரி, மடியில் படுத்து கதை பேசுனதுலாம் போதும். போ, அம்மா உன்னை தேடிட்டு இருந்தா. உனக்கு பிடிச்ச டிஷ்லாம் செஞ்சுருக்கலாம். போய் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடு. சரிப்பா. கிருஷ்ணா இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான்ல. காலேஜ் முடிச்சிட்டான், பெரிய ஆள் ஆகிட்டான்றது என் மைண்டுக்கு வர மாட்டுது. அவன் பெரிய ஆள் ஆயிட்டான் மட்டுமா உனக்கு ஞாபகம் வர மாட்டுது? அவன் யாரோ பெத்த புள்ளன்றது உனக்கு ஞாபகம் வர மாட்டுது. இங்கே பாரு சந்திரவள்ளி, நீ என் உசுறு தான். என் தங்கச்சி தான் எதுலையும் பாரு, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் கிருஷ்ணாவை இதே மாதிரி இனிமேல் ஒரு டைம் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்.
ஏன் அவன் ஏன் ரத்தம் தானே? அண்ணன் தயவு செஞ்சு கோவப்படாத. உன் ரத்தமாக இருந்தாலும் அந்த வேலைக்காரிக்கு பிறந்த பையன் அவனை எப்படி நீ உரிமை கொண்டாடிட்டு இருக்க? உனக்கு பிறந்த பையன், அதுவும் உனக்கு அன்னைக்கு முறையாக பிறந்த பையன் நம்ம ஸ்ரீ. அவன் பேரில் எதையுமே ஸ்டார்ட் பண்ணாமல் எப்போ பார்த்தாலும் அவன் பேரில் ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது தெரியுமா? இங்கே பார் சந்திரவள்ளி, திரும்ப திரும்ப இந்த வார்த்தை நீ சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருதே தவிர மற்றபடி அவன் மேலே எனக்கு எந்த ஞாபகமும் வந்ததும் கிடையாது. அவன் என் பையன்ன்றது என் மைண்டில் பதிஞ்சது கிடையாது. அவன் தான் எனக்கு எல்லாமே. அவன் என் ரத்தம், அவ்வளோதான். அது மட்டும்தான் என் மனசில் இருக்குது. மற்றது எதுவுமே என் மனசில் கிடையாது. என்னை விட்டு அவனை யாராலையும் பிரிக்க முடியாது. அவன் என் ரத்தம். அவளுக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு முறையா பிரித்து வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் இவனுக்கும் இப்படி ஒரு ஃபேமிலி இருக்குன்னு தெரிய போகிறது கிடையாது. எதுவுமே இல்லாமல் அவனை நான் பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு வரேன். இன்னொன்று நீ நல்லா தெரிஞ்சுக்கோ, ஸ்ரீ பிறந்ததுக்கப்புறம் ஒன்றும் நம்மளுக்கு இந்த வசதி வாய்ப்பெல்லாம் வந்து சேர்ந்து குமிஞ்சிடல. கிருஷ்ணா பிறந்ததுக்கப்புறம் தான் எல்லா ராசியும் வந்துச்சு. இந்த சாம்ராஜ்யம் உருவானதுக்கு காரணமே கிருஷ்ணா பிறந்ததுக்கப்புறம் தான். இங்க பாரு, நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றேன், இதை பத்தி பேசாதன்னு சொல்லியிருக்கேன். யாராவது காதுல வாங்கினா என்ன ஆகுறது? என் பசங்களுக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் என் பொண்டாட்டிக்கு இந்த உண்மை தெரிஞ்சாலும் உடஞ்சு போயிடுவாங்க. குடும்பமே ரெண்டாயிடும் சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு நிக்காத. அவன் ஏன் கிருஷ்ணா, எனக்கு மட்டும்தான் அவன். என் புள்ள, என் கையை மீறி எந்த இடத்துலையும் அவன் போக மாட்டான். நீ பெத்த பொண்ணு தானே அவளை மட்டும் அங்கே பணியை கைதியாக வச்சிருக்கேன். இவன் மட்டும் உனக்கு வசதியாக போயிட்டானோ? இங்க பாரு சந்திரவள்ளி, நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்றதுதான், அவ வேற, பொம்பளை புள்ள, அவ வேற, அவ்வளவுதான். அவ என் பொண்ணு கிடையாது. அவ என் பொண்ணுன்னு நான் நினைச்சதும் கிடையாது. ஆனா என் கிருஷ்ணா பிறந்த அன்னைக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். அதுல இருந்து என் கையை அனுப்பல, என் மாறுல போட்டு தான் வளர்த்துருக்கேன். அதனால கிருஷ்ணா வேற, அவ வேற. கிருஷ்ணாவை பத்தின உண்மை யாருக்கும் தெரிய வரக்கூடாது. இதுதான் நீ பேசுறது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும். இதுக்கப்புறம் கிருஷ்ணாவை பத்தி எதனாவது பேசின நான் மனுஷனா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அவனை பத்தின உண்மை யாருக்கும் தெரிய வரக்கூடாது. என் புள்ள, என் சாம்ராஜ்யத்துக்கு எல்லாத்துக்கும் ஆணி வேறு என் கிருஷ்ணா தான். என் கிருஷ்ணா மட்டும்தான். என்னையும் என் கிருஷ்ணாவையும் பிரிக்கிறத பத்தியோ இல்ல இந்த சாம்ராஜ்யத்திலேருந்து கிருஷ்ணா பேரை எடுக்கிறத பத்தியோ யாராவது யோசிச்சுன்னு தொலைச்சு கட்டிடுவேன். பிரித்து காட்டுறேன். உன்கிட்ட நான் அவனை பிரிக்க முடியாதா? பிரிக்கிறதுக்கு தானே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கான வேலையை நான் எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன். அவன் உன்கிட்டேருந்து தானாகவே பிரிஞ்சு போவான். அதுவும் ஒரு குடிகாரனா, பொறுக்கியா, ஒன்றுத்துக்கும் உதவாதவனா, அவனையே வெறுத்து ஓட விடலை. என் பேர் சந்திரவழி இல்லை. இந்த மொத்த சாம்ராஜ்யத்துக்கும் ஒரே வாரிசு ஸ்ரீநாத் மட்டும்தான். அவரோட பொண்டாட்டி என் பொண்ணு ரோஷினி மட்டும்தான். இதில் எவன் குறுக்க வந்தாலும் அவனை நாசம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான். தம்பி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றுமே புரியலடா. ஆனால் நீனும் ரோஷினியும் ஏன்டா பேசிக்கவே மாட்டீங்க? உனக்கு யார் சொன்னால் நாங்கள் பேசிக்க மாட்டோன்னு? நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எனி டைம் பேசிட்டே உட்காந்துருக்க முடியும். பிஸ்னஸ் விஷயமா 2 பேருமே இருக்கிறதுனால அது விஷயமா அலைஞ்சிட்ருப்போம். அதை பற்றி யோசிச்சுட்ருப்போம். நீ ஏன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன்? நீ ஏன் போட்டு ஏதாவது மனசை குழப்பிக்காதம்மா. அப்படிலாம் இல்லைடா. எனக்கு தெரியாதா, கல்யாணம் ஆகி 2 பிள்ளை பெற்றவன், ஒரு புருஷன் முன்னாடினா எப்படி இருப்பாங்க, பேசிப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாதா? இது வரைக்கும் நீ இருக்கிற இடத்துல கூட அவள் இருக்க மாட்டா, போயிடுறா. நான் நோட் பண்ணிட்டு தான்டா இருக்கேன். நீ வேறு ரூம்லேயும் அவள் வேறு ரூம்லேயும் திங்ஸ்லாம் வச்சுருக்கிறத. அப்படிலாம் இல்லைம்மா. அவள் சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த வீடு. அவள் ட்ரெஸ்லாம் அந்த ரூமில் தான் இருக்குது. திடீர்னு ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டான்றதுனால என் ரூமில் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ண முடியுமா? அவள் ஏன் கூட தான் இருக்கா. திங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணல, அவ்வளோதான். தம்பி, அம்மாவுக்காக தானே சொல்கிற இதெல்லாம்? சீரியஸாக கிடையாது. நானும் என் பொண்டாட்டியும் சந்தோஷமாக தான் இருக்கும். அப்புறம் ஏன்டா இன்னும் எதுவும் நல்ல சரி சொல்ல மாட்டீங்க? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? கல்யாணம் பண்ணிவிட்டு 2 மாதத்துலேயே போயிட்டோம். அதுக்கப்புறம் நான் வேறு கண்ட்ரி, அவள் வேறு கண்ட்ரி. இப்போ தான் வந்திருக்கோம். 8 மாதத்தில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததே அதிகம். அதுதான்டா தம்பி, நான் அதை தப்பு சொல்லலை. இருந்தாலும் இப்போ வந்தப்போ 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தானே இருக்குது. வேறு ஏதாவது பிரச்சனையாடா உங்களுக்குள்ள? அம்மா கிட்ட சொல்லுடா. தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காத, அவ்வளோதான் சொல்லுவேன். இந்த அம்மாவை ஏமாத்தணும் மட்டும் நினைக்காதீங்கடா. உங்கள் 2 பேர் மேலேயும் நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கேன். சீரியஸாக ஒன்றும் கிடையாது, நீ போ. அப்போ 2 பேரும் இதுக்கப்புறம் எந்த கண்ட்ரிக்கும் போக தேவையில்ல. இங்கேயே இருந்து இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுத்துட்டு எங்கே வேணாலும் போங்க, நாங்கள் வளர்த்துக்குறோம். சரி, உங்கள் ஆசை அதுதானே, அப்படியே நடக்கட்டும். இப்போ போங்க தயவு செஞ்சு. நான் உண்மையாகவே செம்ம டென்ஷனாக இருக்கேம்மா. ஒரு மாதிரி பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. சரிப்பா. என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் நீ? ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிற நீ? ஒரே பொண்ணுன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது ரொம்ப தப்பாக போயிடுச்சுல்ல. செல்லம் மட்டுமா கொடுத்து வளர்த்துருக்க, என்னென்ன பண்ணி வளர்த்துருக்கன்னு எனக்கே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது உன்னை பற்றி கேள்விப்பட்டா. இப்போ என்ன கேள்விப்பட்டுட்ட நீ என்னை பற்றி? எதுவும் நான் கேள்விப்படல. சரி, நீனும் மாப்பிள்ளை ஏன் தனித்தனி ரூமில் இருக்கீங்க? அவர் ஒரு இடத்துல இருந்தால் நீ ஒரு இடத்துல இருக்க. என்ன நினச்சிட்டு இருக்க? அது எங்கள் இஷ்டமா? நீ எதுக்கு நடுவில் வந்து கேட்டுட்ருக்க?
ஏய் நான் உன்னை பெத்தவன், நான் கேட்காம வேற யார் கேட்பான்னு நினச்சிட்டு இருக்க நீனு? இன்னும் நீங்கள் மட்டும் வரீங்க, அப்பப்போ நீங்கள் மட்டும் போகிறீங்க, கல்யாணம் ஆனவங்க மாதிரியா இருக்கீங்க. 2 பேரும் தனித்தனி ரூமில் இருக்கிறதும், ஒரு திசையில இருந்தால் அவர் ஒரு திசையில் இருக்கிறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்குது? நீங்கள் 2 பேரும் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் என்ன, நாங்களாவா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம்? நாங்கள் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் நாங்கள் பிடிச்சி கல்யாணம் பண்ண எங்கள் லைஃப்பை எங்களை வாழ விட்டுருக்கியா நீ? என்ன சொல்கிறேன்? நீ தான் சொல்லணும் இதுக்கப்புறம். சின்ன வயசுலேருந்து என்னோட பாதுகாப்புக்காக நீ என்னென்ன பண்ண, என் கல்யாணத்தப்ப என் பாதுகாப்புக்காக நீ என்ன பண்ணன்றதை நீ தான் சொல்லணும். நீ சொல்லிட்ட அப்படின்னா நான் வாழ ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு புரியல ரோஷினி, நீ என்ன கேட்குற? உனக்கு ஏமா புரிய போகுது? ஏன்னா என் பின்னாடி சுற்றின பசங்களெல்லாம் கையை காலை உடைச்சிருக்க, என் பின்னாடி சுற்றின பசங்களை ஃபுல்லாக மிரட்டியிருக்க, அப்புறம் என் பின்னாடி சுற்றின கடைசியாக ஒருத்தன் தினேஷ், அவனை கொன்றிருக்க. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியல. எதுவும் உனக்கு புரிய வேணாம், நீ சொல்லு. ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் என் பின்னாடி சுற்றின பசங்களெல்லாம் நீ தான் கை கால் உடச்சி விடுறது, மிரட்டுறதெல்லாம் பண்ணியா? நான் ஏன்டி பண்ண போகிறேன்? எனக்கு இதே வேலையா என் பொண்ணு முன்னாடி அவன் சுற்றுறான்னு பார்க்கறதுக்கு? அதே வேலையாக தான் இருந்திருக்க. அது எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போயிடுச்சு. நான் எதுவும் பண்ணல, தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கதானே. உங்கள் மாமங்காரன் தான் உன் மேலே இருக்கிற லெவலில் பண்ணிகிட்டு இருக்கான். நீ பெருமைப்பட்டுல கடந்த, இப்போ எதுக்கு என்ன கேட்டுட்ருக்க? நான் பெருமைப்பட்டதெல்லாம் இருக்கட்டும், அவர் மேலே பழிய போட்டுக்கிட்டதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்லு, நீ இந்த உண்மையை சொல்ல போகிறதில் தான் நான் என் வாழ்க்கையை வாழணுமா வாழ வேணாமான்றதையும் முடிவு பண்ண போகிறேன். சொல்லு. ஸ்கூல் டேஸ்லேருந்து காலேஜ் டேஸ் வரைக்கும் என் பின்னாடி சுற்றின பசங்களெல்லாம் மிரட்டினது, கையை காலை உடைச்சது எல்லாம் நீ தானா? ஏய் என்ன லூசு தனமாக பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்கு. மாப்பிள்ளை கூட எப்படி வாழறதுன்றத பாரு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன கொஷின் கேட்டுட்டு நிற்காத. நான் போகிறேன். எங்கம்மா போகிறேன்? பதில் சொல்லிட்டு போ. பதில் சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு வேறு வேலை இருக்குது. நீ உன்னோட வேலையை பாரு. என்னப்பா அம்மா போயிட்டாங்க? குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுக்குமா, அதனால போயிட்டாங்க. அப்பா அம்மாவுக்கு பயந்துட்டு எதையும் நீங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதும் கிடையாது. அம்மாவோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால என்கிட்ட வந்து நீங்கள் பேச ட்ரை பண்ணதும் கிடையாது அவ்வளோவா. இது வரைக்கும் அப்பான்ற பாசம் எனக்கு முழுசாக கிடைக்காமலே போயிடுச்சு. ரோஷினி இப்போ உங்ககிட்டேருந்து எனக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒரே ஒரு உண்மை தான். சொல்லுமா, என்ன உண்மை தெரியணும் உனக்கு? நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணுமா வாழ வேணாமா? நீனும் மாப்பிள்ளையும் சந்தோஷமாக இருக்கணுமா, அதுக்காக இந்த அப்பா என்ன வேணாலும் செய்வேன். எதுவும் செய்ய வேணாம், ஜஸ்ட் ஒரு உண்மையை சொல்லுங்கள். இப்போ நான் அம்மா கிட்ட கேட்டால அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நான் வாழ ஸ்டார்ட் பண்ணுறேன். அது வந்து சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்ல போகிற உண்மையில தான் நானும் உங்கள் மாப்பிள்ளையும் வாழணுமா வாழ வேணாமான்றதே இருக்குது. நீ சொன்ன மாதிரி நீ ஸ்கூல் படிக்கும்போதும் காலேஜ் படிக்கும்போதும் பின்னாடி சுற்றின பசங்களெல்லாம் அடித்தது எல்லாம் பண்ணது எல்லாம் உங்கள் அம்மா தான். ஆனால் நீ சொல்கிற பற்றியா கடைசியாக ஒரு கொலை விஷயம், அது எனக்குமே தெரியாதுமா. அந்த உண்மை என்னன்னு உங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பிரச்சனைக்கு உங்கள் அம்மாவுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்றதுலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. எனக்கு தேவை உண்மை, தேவையில்லாமல் போய் சொல்லாதீங்க. நான் பொய் சொல்லலாமா? என் பொண்ணும் என் மாப்பிள்ளையும் நல்லா வாழணுன்றதுக்காக நான் தான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்கிறேனே. உங்கள் அம்மா இது வரைக்கும் பண்ணது எனக்கு தெரியும், ஆனால் நீ சொல்கிற இந்த கடைசி விஷயம் அது எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு தெரியாமல் பண்ணலான்னு எனக்கு தெரியல. நான் வேணா விசாரித்து பார்க்குறேன் பசங்கள்கிட்ட. சரிப்பா, விசாரிச்சு என்னன்னு சொல்லுங்கள். ஆனால் நான் அம்மாவை சும்மாவே விட மாட்டேன்ப்பா. தேவையில்லாமல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மாமா மேலே பழி போட்டு இது வரைக்கும் நானும் அந்த மனுஷனும் வாழ்க்கைன்னு என்னன்னே தெரியாமல் ஆளுக்கு ஒரு திசையில் ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அம்மா தான்ப்பா. என்னம்மா சொல்கிறேன்? இது வரைக்கும் மாப்பிள்ளை கூட நீ வாழவே ஆரம்பிக்கலையா? இல்லைப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, கடைசியாக நடந்த அந்த கொலை விஷயமும் சின்ன வயசுலேருந்து மாமா எனக்காக தான் இந்த பசங்களெல்லாம் அடிச்சாரு உதச்சாருன்னு பெருமைப்பட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கே தெரியும். அதனால் கடைசி அந்த கொலை விஷயமும் மாமா தான் பண்ணாருன்னு நினச்சி அவரை ஒதுக்கி வச்சு இது வரைக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன்ப்பா. மாப்பிள்ளை பாவம்மா, மாப்பிள்ளைக்கு இதுக்கும் எப்பயுமே சம்மந்தம் இருந்தது கிடையாது. உங்கள் அம்மா மேலே உனக்கு விருப்பம் வந்துடக்கூடாதுன்னு, உங்கள் அம்மாவும் நீனும் எந்த விதத்துலையும் சண்டை போட்டுக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மனசுலேயே போட்டு புதைச்சிப்பாரு. நான் கூட சொல்லுவேன், ஏன் மாப்பிள்ளை இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவள் பாருங்கள் சந்தோஷப்படுறா, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை உங்கள் அத்தையை கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் வேணாமாம்மா, அத்தைக்கும் அவளுக்கும் தேவையில்லாத பிரச்சனை வரும், தேவையில்லாமல் சண்டை போட்டுக்க போகிறாங்க, ஒரே பொண்ணுமாம்மா, அவள் காட்டுற வெறுப்பா அத்தையால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வர மாப்பிள்ளை. கடைசியில் உங்கள் அம்மாவை இது இவ்வளோ தூரத்தில் வந்து நிறுத்தணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு என் மாப்பிள்ளை தான் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்ருக்காரா. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவருமா, தயவு செஞ்சு அவரை ஒதுக்கி வச்சு அந்த பாவத்தை சேர்த்துக்காத. உனக்காக நான் அந்த உண்மையை விசாரிக்கிறேம்மா. என் பொண்ணு மாப்பிள்ளையை சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளோதான் எனக்கு வேணும். என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய் பேசுறது கேட்குதா அன்பு? கேட்குது. நானா சும்மா தான் உட்காந்துருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சும்மா கடன்னு உன் பேத்தி அப்படி என்னதான் போன்னு பேசுகிறான்னு கேட்போம். அதான் பின்னாடி உட்காந்து கேட்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்டி அவள் டெவலப்மெண்ட் ஆகிட்டா. இப்போலாம் புருஷன்கிட்ட அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. எல்லா விவரமும் தெரிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருச்சா தெரியலையான்னு இப்போ சரி தெரிஞ்சிடும். சீனை மிஸ் பண்ணாத இரு. டாக்டர் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் அன்புமா, நீ சாப்பிட்டியா? நான் நல்லா சாப்பிட்டேன். இப்போ தாண்டி ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. போக போக நல்லா பேசுவா பாரு. பார்க்கும் அன்புமா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு தெரியுமா? நான் வேணா உங்களை பார்க்க வரட்டுமா? அப்பா எப்படி வந்து பாப்பாயா அன்புப்ப?
ஆமாம்ல, நீங்கள் தான் மாமா வீட்டுக்கு போயிட்டீங்களே. ஆமாம், இங்கே இருக்கேன்ல, அதனால் வந்து பார்க்க முடியாது. நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்ப்பேண்ணே. கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போ. நானே உன்னை பார்க்காதன்னு சொன்னேனே தவிர உன்னை பார்க்காம இருக்க முடியலடி. என்ன பார்க்காம இருக்க முடியா? ஏன்? அதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல, லவ் பண்ணும்போது டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு நாள் பார்க்கலனாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆமாம்ல, நம்ம தான் லவ் பண்ணுறோம்ல. அப்புறம் டாக்டரே, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் பிரச்சனை இருக்காதுல்ல. நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்போம். பத்தியடி எவ்வளோ விவரமாக பேசுகிறானு. அப்புறம் டாக்டரே, நான் தான் சொன்னோம்ல கல்யாணத்தில் காரக்குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்த விஷயத்த வச்சு வந்து எங்கள் அண்ணன்கிட்ட பேசினேன். ஆனால் என் கல்யாணத்துலேயும் காரக்குழம்பு போடுவாங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கள் அண்ணன் ஏன்லாம் கேட்டுச்சு. நீ பாவி, கார குழம்பு பற்றி கேட்டியா? என்ன சொன்னா உங்க அண்ணன்? நம்ம பேசினோம்ல கல்யாணம்னா என்னன்னு சொல்லிட்டு. அதான் நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தனே. கல்யாணம்னா பொண்ணை நல்லா ஜோடிச்சு வச்சுருப்பாங்க, பொண்ணு நெத்தி சுட்டி ஒட்டியானெல்லாம் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தில் காரக்குழம்புலாம் போடுவாங்க அப்படின்னு நான் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். காரக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு டாக்டரும் கேட்டார். சரி, நம்ம கல்யாணத்தில் நல்லா டேஸ்ட்டாக காரக்குழம்பு வச்சு தர சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன்னு. அதனால் என் கல்யாணத்தில் நல்லா காரக்குழம்பு வைக்க சொல்லு, டாக்டருக்கு பிடிச்ச மாதிரின்னு சொன்னேன். கிழவி கேட்டியா? கல்யாணம்னா உன் பேத்தி ஹிஸ்ட்ரியில் காரக்குழம்பு நல்லா இருக்குமா? எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கல்யாணம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டதை வச்சு பார்த்தா சரி அடுத்த ஸ்டெப்பு பேசுவோம் டாக்டர் படியில் கால் எடுத்து வச்சிருப்பாரு. இவ பேசின பேச்சை கேட்டு அப்படியே மனுஷன் ரிவர்ஸில் போயிருப்பாரு. முன்னாடி கூறுகட்டத்தனமா இப்படி பேசி வச்சிருக்கா. சரி இரு முழுசாக கேட்போம். ஆனால் இவ பேசுகிற பேச்சுக்கு இந்த டாக்டர் 40,000 ரூபாயில் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கான் பாரு, அங்கே நிற்கிறாரு டாக்டர். அன்புமா, எதையும் போய் நீ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது கேட்கக்கூடாதுன்னு தானே சொல்லி வச்சிருந்தேன். அதையும் மீறி அவங்க அண்ணன்ட்ட போய் சொன்ன நம்ம பேசினதை. டாக்டர், இதெல்லாம் எப்படி சொல்லாமல் இருக்க முடியும்? இதெல்லாம் சொன்னாதான் சமைக்கிறவங்கள்ட்ட சொல்லி எங்கள் அண்ணன் காரக்குழம்பு டேஸ்ட்டாக வைக்க சொல்லும். சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இஷ்டத்துக்கு வச்சிருவாங்க. அன்புமா, இப்படிலாம் நீ போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன். பாவம் அந்த ஆள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் தெரியுமா அந்த பிள்ளைகிட்ட. டாக்டர், இப்போ கோச்சிக்கிட்டீங்களா? ஆமாம், கோச்சிக்கிட்டேன். நீ போய் உங்கள் அண்ணன்கிட்ட ஏன் இதெல்லாம் சொன்ன? நான் சும்மா தான் சொன்னேன். நீங்கள் ஏன் இப்போ கோச்சிக்கிட்டீங்க? நீ கோச்சிக்கிட்ட நான் சமாதானம் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி இப்போ நான் கோச்சிக்கிட்டேன், நீ சமாதானம் பண்ணு. அது நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தானே முடியும். கன்னத்தில் கை வச்சு அப்படி தானே சமாதானம் பண்ணணும். நல்லா தான் இருக்கும், ஆனால் என் அன்புமா அதை காமெடியெல்லாம் பண்ணி விட்ருவா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நீ ஃபோனில் மட்டும் சொல்லு. சமாதானப்படுத்தவா? நான் நினச்சி பார்க்குறேன், நீ சொல்லு என் அன்புமா என்னை சமாதானப்படுத்துகிற மாதிரி. நினச்சி பாருங்கண்ணே, நான் சமாதானப்படுத்தவா? ம் என் செல்லம் இல்லை, என் தங்கம் இல்லை, என் சாமி, கோவப்படக்கூடாது, தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிருங்க. ஐ லவ் யூ டி அழகி. ஐ லவ் யூ டாக்டர். இதை மட்டும் கரெக்டாக கற்று வச்சிருக்கா என் அழகி. ஐ லவ் யூ சொன்னால் உடனே ஐ லவ் யூ சொல்லிடுவாப்பா. ஆமாம், நீங்கள் தான் சொன்னால் திருப்பி சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்களா? சரி அன்புமா, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகிடுமா? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னை எப்படி பார்த்துப்பேன்? ஏண்டி, இந்த ஹெட்செட்டில் தானே பேசுகிறா இவ, ஆனால் எப்படி வெளியில் கேட்குது? உன் பேத்தி இப்போ தான் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கா, ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கா. யார்கிட்ட பேசும்போது எவ்வளோ வால்யூம் வைக்கணுன்றது தெரியாமல் ஃபுல் வால்யூம் வச்சு பேசிகிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம 2 பேரும் ஒட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஏடி, டாக்டர் கேட்டிருக்கான் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன எப்படி பார்த்துப்பேன்னு. இவ என்னடி பதில் சொல்லுவா? சொல்லுவா, இப்போ பாரு சூப்பராக சொல்லுவா. டாக்டரே சொல்லவா? சொல்லு. நான் டெய்லி உங்களை காலையில் எழுப்பிடுவேன், அப்புறம் காஃபி கொடுப்பேன், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு தருவேன். காலையில் செஞ்சு கொடுத்து அப்புறம் அம்மாலாம் பிள்ளைய வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கள்ல. நீங்கள் தான் ஸ்கூலுக்கு போகலல்ல, ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்கள்ல, அதனால உங்களுக்கு எல்லாம் பண்ணி தலைலாம் சீவி விட்டு விபூதிலாம் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்து வச்சு அனுப்பி விடுவேன். காலையில் உன் பேத்தி ஆஸ்பத்திரிக்கு அனுப்புகிற அழகை கேட்டதுக்கே பாய பொழந்துட்டோமே. அடுத்தடுத்து டாக்டர் இப்போ கேட்பாரு. இவ சொல்கிற பதிலை கேட்டால் நம்ம 2 பேருக்கு நெஞ்சு வலி வந்து போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிடுவோன்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே நான் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறேனே வச்சுப்போம். அப்புறம் மனுஷன் மனசு தளராமல் பேசுகிறாரு, எப்படி ஏதாவது ஒரு பதில் கிடைச்சிருமான்னு. அப்புறம் உங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துருந்தா விட்டுருவேன், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மதியம் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களுக்கு பரிமாறி ஊட்டிலாம் விடுவோம்ல. சரி, ஊட்டி விட்டா அப்புறம் மனுஷன் ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காரு. கிளவி சாயந்தர டைம் வரப்போகுது, இப்போ என்ன பதில்னு பார்ப்போன்னு. அப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன் தெரியுமா? என்ன விஷயம்? பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க எப்பயுமே காலையிலேருந்து குளிக்காமல் மூஞ்ச கூட கழுவாம தான் கிடப்பாங்க. ஆனால் சாயந்தரம் மட்டும் நல்லா ஜோடிச்சுக்கிட்டு பூலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா?
நான் கேட்பேன், ஏக்கா காலையிலேருந்து குளிக்காமல் கிடந்தேன், இப்போ மட்டும் நல்லா பூலாம் வச்சு தலைலாம் சீவி பொட்டுலாம் வச்சிருக்கேன்னு கேட்பேன். அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏன் கேள்வி, நம்மளுக்கு தெரியாம பக்கத்து வீட்டில் அந்த காமாட்சிக்கிட்ட போய் விவரம் கேட்டுட்டு வந்திருப்பாளோ ஏதாவது. ஏட்டி ஏதோ விவரம் தெரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கேட்பேன் இரு. அதுக்கு அந்த அக்கா சொல்லுவாங்க, வேலைக்கு போயிட்டு வர புருஷன் நம்ம குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுறாரு, அந்த மனுஷன் திரும்பி வரும்போது நம்ம அவர் கண்ணுக்கு லட்சணமாக இருக்கணும், இந்த மாதிரி தலையெல்லாம் சீவி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தால் தான் வர்ற புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே பாசம் அதிகமாக இருக்குமா. அதை விட்டுட்டு குளிக்காமல் அழுக்க கடந்தா என்னடா இவ இப்படி நிற்கிறாளேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அலுப்பாக இருந்த மனுஷன் இன்னும் கோபப்படுவாராமே. அதனால் நானும் நீங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நல்லா தலையெல்லாம் சீவி உங்களுக்கு பிடிக்கும்ல பூ வச்சா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு நானும் சூப்பராக இருப்பேன். என்ன பார்த்தா உங்கள் கவலையெல்லாம் மறந்துடும்ல. ஆமாம் மறந்துடும். அப்புறம் என்ன சொன்னாங்க? அப்புறம் வேலையிலேருந்து வர்ற புருஷன் உடம்பு அசதியாக இருக்குமா, சுடு தண்ணிலாம் போட்டு வைக்கணும், அவர் வந்தோடனே குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் சரியாக பண்ணிவிடுவேன்னு. அதே மாதிரி நீங்கள் வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறம் கூட உங்களுக்கு அலுப்பு தெரியாத மாதிரி சுடு தண்ணி போட்டு கொடுக்கறது, காப்பி போட்டு கொடுக்கறது, நைட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அழகாக பார்த்துப்பேன். நைட்டு சாப்பாடு செஞ்சு கொடுத்து அழகாக பார்த்துப்பேன்றதுலாம் கரெக்டு தான். அதுக்கப்புறம் நைட்டு மனுஷன் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாரு, என்ன பதில் சொல்றான்னு மட்டும் கேட்போன்னு. ஐ எம் வெயிட்டிங் டி. நைட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்தம்மா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? அப்புறமா அப்புறமா வந்து சொல்ல அன்புமா. அப்புறம் அதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வரும்ல, என் மடியில் போட்டு நல்லா தட்டி தலையெல்லாம் தடவி விட்டுட்டு சூப்பராக தூங்க வைப்பேன் உங்களை. நான் தூங்க வைக்கிறதுல உங்களுக்கு தூக்கம் வந்தா அடுத்த நாள் காலையில் தான் எந்திரிப்பீங்களே பாருங்களா. சொல்லி முடிஞ்சு போச்சு. என்னடி இப்படி சொல்லிவிட்டா? நம்மளே வாயை பொழந்துக்கிட்டு நிக்கிறோமே, டாக்டர் நிலைமை இந்நேரம் நேரில் பார்த்தா எப்படி இருக்கும்? சீரியஸாக அவ்வளோதானடா? அவ்வளோதான் டாக்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வந்ததுக்கப்புறம் தலைக்காணியில் படுக்க வச்சு போர்வெல்லாம் போத்தி விட்டு நான் பக்கத்தில் இருப்பேன்னு. அன்புமா அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாதடா? அதுக்கப்புறம் எனக்கு தான் தூக்கம் வராது பார்த்துக்குங்க. ஏன் அப்படி? ஏன்னா திருப்பி மறுநாள் காலையில் உங்களுக்கு என்ன சமைக்கணும்னு நான் யோசிக்கணும்ல, மறுநாள் உங்களை எப்படி பத்திரமா பார்த்துக்கணும்னு நான் யோசிக்கணும்ல, அதெல்லாம் யோசிச்சு எனக்கு தூக்கம் வராது. சூப்பர்டா, இப்படியே குடும்பம் நடத்துவோன்னா? நான் சொன்னது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? உங்களை எப்படி பார்த்துப்பேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.